சுத்தி ஊருக்குள்ள ஓடுதொரு ஆறு ஆறு, ஆத்துக்குள்ள ஐர மீனும் சொல்லுதும் பேர. சுத்து பட்டு 18 பட்டி நாட்டாம தான் யாரு யாரு, பஞ்சாயத்து திண்ணையும் சொல்லும் தாத்தாவோட பேரு. வாச கதவு திறந்தே இருக்கும், வந்த சொந்தம் திரும்பாது. என்னதான் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒன்னா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றதுல இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு ஈடுணையே கிடையாதுங்க. அப்படிதான் இங்க நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து பிரியாணி செஞ்சு ரொம்பவே சந்தோஷமா சாப்பிட்டுருக்காங்க. அப்போ நிறைய கிண்டல் கேலி, நிறைய கதைகள் பேசி அதை சமைக்கும் போது அந்த சாப்பாட்டுக்கு இன்னமும் சுவை அதிகமாகும். விக்ரம் அப்படின்றவர் தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. சின்ன வயசுல நம்ம கூட்டாஞ்சோறு சாப்பிட்டுருப்போம். அதாவது நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது எல்லாரும் சேர்ந்து சமைச்சு அந்த மாதிரி எல்லாம் விளையாண்டுருப்போம் இல்லையா? அதே போலதான் வளர்ந்ததுக்கு அப்புறமும் ஒரு சிலர் அதை கடைபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை எடுத்து சிக்கன் கட் பண்றது, காய்கறிகள் கட் பண்றது, வெங்காயம் கட் பண்றதுன்னு அவங்கவுங்களுக்கான வேலையை எடுத்துட்டு ஜாலியா பேசி சமைச்சு அதுக்கப்புறம் இலைய ஒன்னா போட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஹாப்பினஸ்க்கு வேற என்னங்க ஈடுனை? இதை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே வேணாங்க அப்படின்னு இதை பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே தோணி இருக்கும். எஸ், இந்த மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் நம்ம ஃபேமிலியோடையோ இல்லை வேற யார் கூட போனாலும் கிடைக்காது. அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் தான் நண்பர்களோட சேர்ந்து நாம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் நோட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.